வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் நிர்மலா விஜய் டாக்ஸ். இன்றைக்கி சைவ ஆட்டுக்காலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னங்க சைவ ஆட்டுக்கால்? ஸோ இந்த டவுட் நிறைய பேருக்கு வரும். ஒன்றும் இல்லைங்க, முடவாட்டுக்கால் கிழங்கு தான் சைவ ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதாவது இதோட ரோமங்கள், அதோட ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் போலேயே இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு இந்த பேரும் வந்துச்சு. இன்னொன்று, இது மலைப்பிரதேசத்தில் தான் அதிகமாக விளையும். பர்டிகுலர் சீசனில் தான் இது அதிகமாக கிடைக்கும். அதாவது நடக்க சிரமப்படுற முடவனை கூட நல்லபடியாக நடக்க வைக்கிற குணம், மருத்துவ குணம் இதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இது முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்ற பேரும் இதுக்கு வந்திருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய எலும்புகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கிழங்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இன்னொன்று, ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்க, இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்தால் அதனால் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம், இதனால் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். நடக்கவே ரொம்ப சிரமப்படுறாங்க பார்த்திங்களா, வலி அதிகமாகி. ஸோ அவங்களாம் இதை அடிக்கடி சூப் மாதிரி வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று, இது நம்முடைய கட் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இதில் ஃபைபர் அதிகமாகவே இருக்குது. இது கட் ஹெல்த்தை நல்லா ப்ரமோட் பண்ணும். இன்னொன்று, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருந்தாலும் இது படிப்படியாக சரி பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சமாக சூப் அதிகமாக குடிக்கணும்னு அவசியம் இல்லை, அளவோடு குடித்தாலே போதுமானது. ஸோ உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இன்னொன்று, இதை தாய்ப்பாலுக்கு நிகராகவும் சொல்கிறாங்க. இதில் லாரிக் ஆசிட் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்முடைய இம்யூனை நல்லாவே பூஸ்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்கணும், உங்களுக்கு அடிக்கடி ஜுரம் வர ஒரு ஆளாக இருக்கீங்க, இல்லை ஏதோ அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது, உங்களுடைய இம்யூனை பூஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த முடவாட்டுக்கால் கிழங்கை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னொன்று, இந்த மென்ஸ்ட்ரல் பெயின், ஒவ்வொரு மாதமும் அந்த பீரியட்ஸ் பெயினால் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது அளவுக்கு அதிகமான வலி. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்களும் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கை சூப் வச்சு குடிச்சிட்டு வரலாம். இதோட தோலை சீவி உள்ளே பார்த்திங்கன்னா இஞ்சி மாதிரியே இருக்கும். ஸோ அது சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சூப் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வாங்க. இதை நீங்கள் டெய்லி குடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை வாரத்தில் 3 நாட்களோ நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும். அளவாக எடுத்துகிட்டு வாங்க, அதுதான் என்றைக்குமே நல்லது. நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பாரம்பரியமான விஷயங்கள் கிடைக்குதா, உணவுகள் கிடைக்குதா, அதை வாங்கி பயன்படுத்துங்க. ஆரோக்கியமாக இருங்க, எப்போவும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். பாசிட்டிவாக இருங்க. தேங்க்யூ.